என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, மன நிறைவு, மன திருப்தி எப்போது வரும் தெரியுமா? நீங்க தொண்டனா சேவகனா இருக்கும்போது தாங்க மன திருப்தி மன நிறைவு வரும். நீங்க அப்படியே முறுக்கிட்டு திமிரா ஆணவத்தோட இருந்தீங்கன்னா எல்லாமே வரும். பணம் வரும், காசு வரும், காரு வரும், பங்களா வரும், அரண்மனை வரும், வீடு வரும், எல்லாமே வரும். ஆனா மன நிறைவு வராது, மன திருப்தி வராது, மன நிம்மதி வராது, மன அமைதி வராது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு உயிருக்கு, கஷ்டப்படுற உயிருக்கு நீங்க தொண்டு செஞ்சு பாருங்க. நீங்க அப்படியே திருப்தி அடைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அது அளவில்லாத மகிழ்ச்சியா இருக்கும். அது சொல்லவே முடியாத மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்? அங்க உயிர் கசியுது, ஆன்மா நெகிழுது. எப்ப ஒரு உயிருக்கு நீங்க இறங்கி போய் கருணை காட்டுறீங்களே, இரக்கம் காட்டுறீங்களே, அதுதான் உயிர் இரக்கம். உயிர் இறங்குது. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். அப்ப உயிர் கசியுது, உயிர் நெகிழுது. அப்ப வரும்பாரு உங்களுக்கு ஒரு மன திருப்தி, மன நிறைவு. அப்பா, பிறவி பலனை அடைந்தது போல இருக்கும். உயிர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யுங்க, உயிர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யுங்க, ஜீவகாரணியம் பண்ணுங்க. வராத மகிழ்ச்சிலாம் வரும். ஓடி போய் உதவுங்க. நான் இருக்கேன், தட்டி கொடுங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, தட்டி கொடு. அப்பதான் உனக்கு ஒருத்தவன் தட்டி கொடுப்பான். உன் தோல்ல உனக்கு ஒருத்தவன் தட்டி கொடுப்பான். நீ என்ன பண்றையோ அப்படியே உனக்கு வரும். அதான் பிரபஞ்ச விதி, அதுதான் இறை சட்டம். இந்த சட்டத்துல யாரும் விதிவிலக்கு இல்லை. அப்ப உடம்பால, மனசால, உன் வாக்கால நீ என்ன பண்றையோ அது போலவே உனக்கு ரிட்டன் வரும், திரும்பி வரும். இதை நல்லா மனசுல வச்சிங்க. வாக்கால நீ நல்லது சொன்னாலும் வரும், தீயது சொன்னாலும் உனக்கே திரும்பி வரும். உன் உடம்பால, உடம்புன்ற கருவியால நீங்க செயல் செய்யும் போது, நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு திரும்பி வரும். உங்க மனசால யாருக்கு நீங்க நல்லது நினைக்கிறீங்களோ இல்ல தீயது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கே திருப்பி வரும். இதுதான் விதி, பிரபஞ்ச விதி, இறை சட்டம். இதுல இருந்து யாராலையும் தப்ப முடியாது.